அனைவருக்கும் வணக்கம். எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆஸ்ட்ரோ ட்ரேடிங் வகுப்பிற்கு மீண்டும் ஒரு முறை உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம செஷன் 21 22 சரியா தெரியல, நம்ம அதை பார்த்துக்கலாம். இன்னைக்கு இன்னைக்கு வந்து இந்த வாரம் ஃபுல்லாவே நம்ம வந்து கொஞ்சம் அஸ்ட்ராலஜி ரிலேட்டட் ரிசர்ச்சஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணலாம்னு இருக்கிறோம். கதிரவன் சாருக்கு இன்னும் சில செஷன்ஸ் இருக்கு. நம்ம முத்து சாரும் இன்னும் நிறைய எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. மீன்வைல் வந்து நம்ம ஆஸ்ட்ரோ ட்ரேடிங்ல கொஞ்சம் அஸ்ட்ராலஜியோட கொஞ்சம் கம்பைனா ஃபைனல் டச்சப் கொடுக்க வேண்டிய நேரத்துக்கு வந்துட்டோம். ஸோ அதனால வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் தட். வணக்கம் சார். ஆக்சுவலி ரொம்ப நாளா கிளாஸ் ஜாயின் பண்ண முடியல, தப்பா பரவாயில்ல எடுத்துக்காதீங்க. பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா. ஆ, வீடியோ எல்லாம் பாக்குறீங்களா? அப்பப்போ பார்த்துட்டு இருக்கேன் சார், டைம் கிடைக்கிறப்பெல்லாம். இப்போ 12 வரைக்கும் முடிச்சிருக்கேன் ஆஸ்ட்ரோ ட்ரேடிங்கு. அடுத்தடுத்து கொஞ்சம் ஓகே பார்க்கணும். ஓகே. ஓகே சார். ஸோ நம்ம இப்போ வந்து டேட்டா ரிசர்ச் போர்ஷனுக்கு போகிறோம். நான் எப்படி டேட்டா ரிசர்ச்சுக்கு டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கிறேன், எப்படி வந்து உங்களுக்கு ஒரு மாடியூல் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறேன்றதை காமிக்கிறேன். ஸோ இதை வந்து ஃபைன் டியூன் பண்ணி ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் நம்ம டேட்டா ரிசர்ச் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து நம்ம முதல்ல வந்து கோல்டு அதை எடுத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, வாட் எவர் நம்ம எதெல்லாம் பார்க்கணுமோ அது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணலாம். இதே கான்செப்ட்ல உங்களோட பர்சனல் டேட்டா ரிசர்ச்சும் வரும். நிறைய பைப்லைன்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என் ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன் நான். ஒரே நிமிஷம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து கதிரவன் சார் வந்து கோல்டை பத்தி நமக்கு எடுத்துட்டு இருந்தார் இல்லையா, அதோட கண்டினியூஷனா நம்ம கோல்டோட ஆராய்ச்சியில இருந்து ஆரம்பிக்கிறோம். நான் கதிரவன் சார் கிட்ட வந்து கோல்டு டேட்டா டே டு டே, டெய்லி ஆர் வென்எவர் வந்து கோல்டு மாறுது அப்படின்ற அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி தர சொன்னேன். அவர் வந்து இந்த ஆர்ஓஎன்எம் அப்படின்ற இந்த வெப்சைட்ல இருந்து ஹிஸ்டாரிக் கோல்டு ப்ரைஸ் டேட்டாவை நமக்கு எடுத்து கொடுத்தாரு. ஸோ டவுன்லோட் எக்ஸல்னு கொடுத்தோன்னே இந்த டேட்டா வந்து இந்த மாதிரி இருந்துச்சு, த ரா டேட்டா. ஆக்சுவலி வந்து அந்த டேட்டா எப்படி இருந்துச்சுன்னா, நான் இன்னொரு தடவை டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். அந்த டேட்டா வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரு 4 காலம் இருந்துச்சு அந்த டேட்டால, அந்த எக்ஸல்ல. ஜிபிபி கோல்டு அப்படின்னு ஒரு காலமு, யூஎஸ்டி கோல்டுன்னு ஒரு காலமு, யூஎஸ்டி சில்வர்னு ஒரு காலமு, யூஎஸ்டி பிளாட்டினம்னு ஒரு காலம் இருந்துச்சு. ஸோ இந்த ஜிபிபி கோல்டு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த யூஎஸ்டி கோல்டுன்ற அந்த டேட்டாவை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். சரியா? அந்த டேட்டால வந்து நாங்க டிஸ்கஷன் பண்ணப்ப வந்து இங்க இருக்கிற டேட்டா வந்து ஒரு அவுன்ஸ் கோல்டுக்கு அமெரிக்க டாலர் பிரைஸ் வந்து 1968 இருந்து ஒரு டேட்டா நமக்கு கிடைக்குது. 1968ல $40 இருக்கு ஒரு அவுன்ஸ் கோல்டு அப்படின்ட்டு எடுக்கிறாங்க. இந்த டேட்டா நமக்கு கிடைச்சது வந்து 2024 9ஆம் மாசம். இப்ப நம்ம 11ஆம் மாசம் இருக்கிறோம். 2024 9ஆம் மாசம் 26ஆம் தேதி வரைக்கும் டேட்டா கிடைச்சது. ஸோ ஒரு அவுன்ஸ் அப்படின்னா நீங்க கூகுள்ல போய் பார்த்தீங்கன்னா 1 ounce 2 கிராம் அப்படின்னு போத்தீங்கன்னா 28 கிராம், 28.34 கிராம் வருது. 3-4 கிராம் வருது. அப்ப ஒரு சவரன் வந்து 8 கிராம் இல்லையா? இப்போ 1 8 8 2 8 16 3 8 24 3 கிராம் ஒரு 3.5 சவரன் நகை.
அந்த 3 சவரன் நகையை வந்து 1 அவுன்ஸ்ன்னு மெஷர் பண்றாங்க அந்த டேட்டா பேஸ்ல. அப்ப 1 அவுன்ஸ் ஒரு 3 சவரன் நகை வந்து 24 கேரட் கோல்டு சார். 24 கேரட் கோல்டுன்றதையும் சார் கிளாசிஃபை பண்றாரு. சரியா? அப்ப 1968ல 40 ரூபா இருந்துச்சு. $40 இருந்துச்சு. இன்னைக்கு வந்து $2,671 இருக்கு. அப்ராக்சிமேட்டா யூஎஸ்டி இன்னைக்கு மதிப்பு போட்டோம்னா கூகுள்ல போயிட்டு யூஎஸ்டி டு ஐஎன்ஆர்னு போட்டோம்னா $1,600. 2,24,000 அப்ராக்சிமேட்டா இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ இருக்கு. இந்த டேட்டாவை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த டேட்டாவை வந்து நம்ம எப்படி இந்த டேட்டா தான் கிடைச்ச டேட்டா. நமக்கு கிடைச்சது வந்து டேட்டு ப்ரைஸ் கிடைச்சிருக்குது. ஸோ இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணோம், அடுத்த ஷீட்ல எடுத்துக்கிட்டோம். அடுத்த ஷீட்ல இந்த டேட்டாக்கு நம்ம வந்து ப்ரைஸ் சேஞ்ச் பண்றது எப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். ப்ரைஸ் சேஞ்ச்னா என்ன ஃபார்முலா போடுறோம்னா, இது ஒரு நாள், இது ஒரு நாள்னா, இந்த அடுத்த நாள்ல இருந்து முன்னாடி நாள், இன்னைக்கு நாளை மைனஸ் பண்றோம். அதாவது B3 மைனஸ் B2. இப்ப அடுத்த ரெக்கார்டுக்கு போனீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து அடுத்த நாள். அப்ப போன நாளைக்கு அடுத்த நாளைக்கு இன்னைக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குதுன்றது தெரியுது. சரியா? அப்ப அந்த சேஞ்சஸ் வந்து பிரைஸ் சேஞ்ச் நம்ம இங்க எடுத்திருக்கிறோம். அதை வந்து பர்சன்டேஜா நம்ம கன்வெர்ட் பண்றோம். B3 மைனஸ் B2 டிவைடட் பை B2 இன்டூ 100 போட்டா எவ்வளவு பர்சன்டேஜ் வேரியேஷன் ஆகுது அப்படின்னு. ஸோ தோராயமா நம்ம எடுத்துக்கிட்ட டேட்டாவோட அளவு வந்து நம்பர்ஸ்ல எடுத்தீங்கன்னா வந்து 14,234 ரெக்கார்டு 14,200 நாட்கள் தங்கம் டேட்டாவை நம்ம எடுத்திருக்கோம். இந்த 14,200 தங்கம் டேட்டாவை நம்ம அப்படியே எடுத்து ப்ராசஸ் பண்ணா நமக்கு பெரிய வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றதுனால நம்ம வந்து என்ன பண்றோம், இதுல எப்ப வேரியேஷன் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பர்சன்டேஜை போட்டிருக்கோம். இந்த பர்சன்டேஜ் வந்து நம்ம எக்ஸல்ல போட்டுட்டு இதுல வந்து நம்ம 2% மைனஸ்னா நெகட்டிவ்ல போகுது, இறையுது, குறையுது, பிளஸ்னா ஏறுது. சரியா? அப்ப 2%க்கு மேல ஏறுறது, 2%க்கு மேல குறையிற டேட்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கலான்ட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த டேட்டாவை காப்பி பண்ணி அடுத்த ஷீட்ல போட்டோம். இந்த டேட்டாவை காப்பி பண்ணி அடுத்த ஷீட்ல போட்டு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா, அந்த இதே டேட்டா தான், இங்க இருக்கிற டேட்டா இருக்கு இல்லையா, இந்த டேட்டாவை காப்பி பண்ணி அடிஷனலா ஒரு ஷீட்ல போடுறோம். போட்டுட்டு இந்த பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் காலமை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னு எக்ஸல்ல இருக்கு. இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல நியூ ரூல் கொடுக்கலாம். நியூ ரூல் கொடுத்து நம்ம பண்ணலாம். இந்த நியூ ரூல் கொடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ஃபார்மேட் ஒன்லி செல் தட் கண்டைன் அப்படின்ற மாதிரி அந்த ரூலை நம்ம அப்ளை பண்ணிருக்கிறோம். இப்ப நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணதுனால எடிட் ரூல்ஸ் போய் காட்டுறேன். இங்க போயிட்டு மேனேஜ் ரூல்ஸ்ல போயிட்டு ஆல்ரெடி 2 வேல்யூ வச்சிருக்கிறோம். ஒன்னு வந்து பாசிட்டிவ் வேல்யூ. அதாவது என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கிறோம்னா, இந்த காலம்ல நமக்கு வந்து 2%க்கு மேல இருந்துச்சுன்னா ஒரு கலரை மாத்தி காட்டு அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த கலர், இந்த ரெட்டிஷ் லைட்டா ஷேட் இருக்கு, ஆரஞ்சு ஷேட் இருக்கிறது வந்து 2%ல அதுக்கு மேல வந்து எங்கெங்கெல்லாம் வேரியேஷன்ஸ் வருதோ அதை மட்டும் தனியா ஹைலைட் பண்றோம். அது மாதிரி இன்னொரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போட்டு மைனஸ்ல -2%க்கு 2 அதுக்கு கீழே போறதை ஹைலைட் பண்றோம். அப்ப மொத்தம் 1400 டேட்டால 1400 டேட்டால நம்ம என்ன பண்ணுவோம், இங்க போய் டேட்டா ஃபில்டர் போயிட்டு ஃபில்டர்ல போயிட்டு நம்ம இதை பண்ணிட்டதுனால நம்ம இங்க போயிட்டு ஃபில்டர் பை கலர்னு சூஸ் பண்ணா இந்த கலரை சூஸ் பண்ணா ஒன்லி டேட், ஐ மீன் கோல்டு ஏர்ன டேட் மட்டும் நமக்கு ஃபில்டர் ஆகி வரும். ஸோ இதை காப்பி பண்ணி நம்ம தனியா ஒரு ஷீட்ல போட்டுக்கிட்டோம் இங்க. சரியா? இதை காப்பி பண்ணி நம்ம தனியா ஒரு ஷீட்ல போட்டுக்கிட்டோம் இந்த ஷீட்ல. அது மாதிரி நம்ம என்ன பண்றோம், டேட் வந்து நமக்கு இறங்குனது அப்படின்னா அதை வந்து இங்க தனியா காப்பி பண்ணிருக்கோம். அந்த டேட்ஸை மட்டும் தனியா காப்பி பண்ணி இது மாதிரி போட்டிருக்கோம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைச்சது ஒரு டேட்டு வேல்யூ. அதை வந்து நம்ம என்ன பண்றோம், ப்ரைஸ் சேஞ்ச் எவ்வளவு வேரியேஷன் ஆகுதுன்னு ஒரு காலம் பண்ணி அதுக்கப்புறம் அது டிஃபரன்ஸ் எவ்வளவு ஆகுதுன்னு கால்குலேஷன் பண்ணி
அதுல வந்து பிளஸ் மைனஸை வந்து தனித்தனியா எடுத்து அது தனி ஷீட்ல போட்டுக்கணும். இப்படி தனி ஷீட்ல போட்டுக்கிட்டது இது பிளஸ். இந்த ஷீட் 4ல இருக்கிறது விலை ஏறினது 2% மேல விலை ஏறின டேட். இது வந்து ஷீட் 5ல இருக்கிறது 2%க்கு கீழே விலை மைனஸ்ல வந்து விலை குறைஞ்சது, டவுன் ஆனது. அப்ப இந்த டேட்ஸ் நமக்கு இருக்கு இல்லையா? அப்ப நம்ம இதை என்ன பண்றோம், நம்ம டேட்டா பேஸ்ல இம்போர்ட் பண்றதுக்காக இந்த டேட்டை வந்து ஃபர்தரா வந்து மந்த், டே, இயர் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இதை வந்து நம்ம டேட்டா பேஸ்ல ப்ரோக்ராம் பண்றதுனால மந்த், டேட், இயர்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம் எக்ஸல்ல. டைம் வந்து நம்ம தோராயமா வந்து காலையில 11 மணி வச்சுக்கிறோம். 11 ஹவர்ஸ். காலையில 11 மணிக்கு மார்க்கெட் ரேட் இருக்கிற மாதிரி ஒரு அசம்ஷன் வச்சுக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு வந்து நம்ம டேட்டா பேஸ்ல போய் ப்ரோக்ராம் பண்ணி எடுக்கிறதுக்கு, டேட்டாவை எடுக்கிறதுக்கு தேவைப்படுது டேட் டைம். இந்த டேட்டாவை பண்ணிட்ட பிறகு நம்ம இதை என்ன பண்றோம், நம்ம எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ்ல இருக்கிற டேட்டா பேஸ்ல அப்லோட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல நம்ம மாத்தணும். அது எதுக்கு மாத்துறோம் அப்படின்னா, நம்ம வந்து கோல்டு அப்படின்னு ஒரு லாகின் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். கோல்டு அட் எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ்னு ஒரு லாகின் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த லாகின்ல வந்து நான் என்ன பண்றேன், இப்ப இங்க எடுத்தோம் இல்லையா, இந்த பிளஸ் 2% மாறினது, மைனஸ் 2% மாறின டேட்டாவை வந்து நான் என்னோட எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் டேட்டா பேஸ்ல இம்போர்ட் பண்றதுக்காக இந்த ஒரு எக்ஸல் கிரியேட் பண்ணி அதுல வந்து நான் ஃபார்மேட் பண்ணி அந்த டேட்டாவை வந்து நான் ப்ராப்பரா இம்போர்ட் பண்ணிட்டேன். அப்ப அப்ராக்சிமேட்டா வந்து எனக்கு 1071 ரெக்கார்டு இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஓவராலா பார்த்த ரெக்கார்டு எவ்வளோ? 14,000 ரெக்கார்டு. நம்ம இனிஷியலா நம்ம எடுத்த ரெக்கார்டு வந்து 14,000 ரெக்கார்டு இல்லையா? 14,200 ரெக்கார்ட்ல ஒரு 10% தான் சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த 14,200 ரெக்கார்ட்ல நம்ம பிளஸ் 2% ஏறினது, மைனஸ் 2%க்கு மேல இறங்குனது. அந்த டேட்டாவை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணா நமக்கு 1071 ரெக்கார்டு கிடைக்குது. 1070 ரெக்கார்டு கிடைக்குது. இந்த 1071 ரெக்கார்டை வந்து அந்த டேட், அது எவ்வளவு ரேட் மாறுதுன்றத ஜாதகர் நேம்ன்ற அந்த ஃபீல்ட்ல போட்டுட்டு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு அடிஷனல் காலத்துல பர்சன்டேஜ் என்னோட ரெஃபரன்ஸுக்காக போட்டிருக்கேன். சென்னையோட லாட்டிடியூட் லாங்கிடியூட வச்சு நான் இதை வந்து இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரே லாகின்ல கோல்டுன்ற ஒரு லாகின்ல கொண்டு வந்திருக்கேன். அப்ப இதுல வந்து நம்மளோட நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்ட அந்த வேரியேஷன் ஆன எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்கு. இதுக்குள்ள போயிட்டு எந்த ரெக்கார்டை சூஸ் பண்ணீங்கனாலும் அந்த பர்டிகுலர் டேட்டோட முழு ஜாதகம் நமக்கு வந்துருக்கு. என்னைக்கு அந்த கோல்டு டேட்டை பத்தி நம்ம ஆராய்ச்சி செய்யணுமோ அந்த அந்த ஃபுல் ஜாதகம் நமக்கு வந்துருக்கு. அதை நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறதுக்காக போட்டிருக்கோம். இப்ப இது மாதிரி தனித்தனியா போய் நம்ம பார்க்க முடியாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், அடிஷ்னலா ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணிருக்கோம். இந்த அடிஷ்னல் ப்ரோக்ராம்ல என்ன நம்ம பண்ணிருக்கிறோம்னா, இபி எலைட் கோல்டு ரிசர்ச் அப்படின்ற ஒரு லாகின் நம்ம பண்ணிருக்கோம். அந்த லிங்கை வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். அதை ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், வாட் எவர் நம்ம வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணதை வந்து சாஃப்ட்வேருக்குள்ள டேட்டாவா போட்டு அதை வந்து நம்ம இப்ப ப்ரோக்ராமா கன்வெர்ட் பண்ணிட்டோம். சரியா? இப்ப இந்த ஸ்கிரீன்ல நம்ம பாக்குறது வந்து அந்த 1070 ரெக்கார்டு சொன்னோம் இல்லையா, அந்த 1070 நாட்கள்ல தங்கம் விலை ஏறிச்சு இறங்குச்சின்னு சொன்னோம்ல. அப்ப அந்த தங்கம் விலையோட ஏறின இறங்கின எல்லா டேட்டோட ஜாதகமும் இங்க ஒரே இடத்துல நம்ம பாக்குற மாதிரி பண்ணிட்டோம். இப்ப இங்க ஆரம்பிச்சதுன்னா, இங்க ஒரு நாள் ஆரம்பிக்குதுன்னா 25/3/1968னா அது ஏறின பர்சன்டேஜ் இங்க இருக்குது. இதை கிளிக் பண்ணா அந்த ஜாதகம் இங்கேயே ஓப்பன் ஆயிடும். திருப்பி பேக் போனா அந்த ஸ்கிரீனுக்கு போயிடும். அப்ப நம்ம 1070 ஜாதகத்தையும் ஒரே இடத்துல வச்சு ஆராய்ச்சி பண்றதுக்கு இதை கொடுத்துருக்கோம். அப்ப நம்ம அப்படியே பொறுமையா உட்காந்து ரிசர்ச் பண்ணும்போது அந்த ராசி கட்டத்துல சூரியன் எங்க இருக்கிறாரு, ராகு கேதுக்குள்ள குரு இருக்குதா, குருவோட அந்த டீடைல்ஸ் வாட்டவர் அந்த பிளானட்டரி காம்பினேஷன்ஸை ஒரே இடத்துல பாக்குற மாதிரி நம்ம டேட்டாவை குமுலேட் பண்ணி சேர்த்துருக்கோம். சரியா? ஸோ இந்த டேட்டாவை தான் வந்து இப்ப நம்ம அறிஞர் பெருமக்கள் இங்க இருக்கிறாங்க. இந்த சபையில வந்து ஆஸ்ட்ரோ சுப்பிரமணியம் சார் இருக்கிறாரு, சங்ககிரி கணேஷ் இருக்காரு, அப்புறம் இன்னொரு சரவணகுமார் இருக்காரு, ஜோதிடர்கள் மகேஷ்குமார் இருக்காரு, அப்புறம் ஜோதிடம் தெரிஞ்ச இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க. நீங்க எல்லாம் இந்த ஸ்கிரீனை ஆராய்ச்சி பண்ணி நாளைக்கு இன்னும் 2 நாள் கூட எடுத்துக்கிட்டு
எந்தெந்த காம்பினேஷன்ல இருக்கும்போது கோல்டு விலை ஏறுச்சு இறங்குச்சுன்ற ஒரு விஷயத்த நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. ஸோ இதோட நம்ம நிறுத்தாம நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இந்த டேட்டாவை வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதி இந்த ப்ரோக்ராம்ல இந்த இந்த ரெக்கார்டை பாஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், இந்த டோட்டல் டேட்டாவை ரன் பண்ணா இங்க ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். ரிசர்ச் கோல்டு அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் ஒரு 21,000 லைன் இருக்கும். இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணா இந்த பர்டிகுலர் ரெக்கார்டு இருக்கு இல்லையா? அதாவது இப்ப நம்ம 1070 ரெக்கார்டு போட்டிருக்கிறோம்ல, இந்த 1070 ரெக்கார்டு இருக்கிற அந்த ரெக்கார்டை எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் அதை வந்து நமக்கு ஒரு சிஎஸ்வி ஃபைலா கொடுக்கும். இந்த சிஎஸ்வி ஃபைல் இந்த சிஎஸ்வி ஃபைல்ல ஒரு நாளுக்குரிய 200 டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அப்ப நமக்கு சற்றேறக்குறைய இந்த கிடைச்ச டேட்டாவை வந்து நம்ம எடுத்து இந்த இடத்துல கூகுள் ஷீட் ஒன்ல இம்போர்ட் பண்ணிருக்கோம். அதாவது இங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்கல்ல, இந்த இது வந்து ராசி கட்டம். இதுல ஒரு குறிப்பிட்ட நாள்ல போயிட்டு ஒரு ஜாதகத்தை ஓபன் பண்ணி நீங்க முழுசா ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். என்ன ஆராய்ச்சி வேணாலும் பண்ணிக்கலாம். தசாபுத்தி எல்லாம் பார்த்துக்கலாம், என்ன வேணாலும் பார்த்துக்கலாம். இது இல்லாம இந்த டேட்டாவை எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு எக்ஸெல்ல இம்போர்ட் பண்ணிடும். சரியா? இத போய் நம்ம சார் ஷேர் ஸ்கிரீன் தெரியல. ஸ்கிரீன் தெரியலையா? ஓகே. இப்ப நம்ம ஸ்கிரீன் தெரியும் நினைக்கிறேன். இப்ப இந்த ஷீட்டை வந்து தெரியும். உங்களுக்கு ஷேர் பண்றோம். இந்த ஷீட்டையும் வந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. ஆக்சஸ் வேணும்னா டக்குனு இப்பயே பார்த்துட்டு கேளுங்க. வேணும்னா கொடுத்தாங்க. நான் லிங்க் இருந்தா ஓப்பன் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ நவ் நமக்கு வந்து ஒரு கோல்டோட கம்ப்ளீட் ஹிஸ்டரி எடுத்துட்டோம். அதுல வந்து 2% மேல இருக்கிற டேட்டா மட்டும் எடுத்துருக்கோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஏறின டேட் ஒரு டேட் அது ஏறினது. அதுல வந்து என்னென்னைக்கெல்லாம் விலை ஏறுச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து வக்ரம் எப்ப ஆச்சு, எவ்வளவு கோல்டு வந்து குரு வக்ரம் ஆச்சுன்னா நமக்கு மாறுதா? இந்த ஃபுல் டேட்டா இருக்கு, அதை ரிசர்ச் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குரு அஸ்தங்கமாச்சா, குரு அஸ்தங்கமானா விலை மாறுதா, மெர்க்குரி அஸ்தங்கமானா விலை மாறுதா, என்ன காம்பினேஷன்ல, அதாவது நம்ம வெவ்வேறு ரிசர்ச்சுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். இப்ப வந்து நம்மளோட டேட்டால வந்து மொத்தம் நம்ம இப்பதான் ஃப்ரெஷ்ஷா இம்போர்ட் பண்ணேன். இதுல வந்து 936 ரெக்கார்டு கிடைச்சது நமக்கு. இந்த 936 ரெக்கார்டை வச்சுட்டு நம்ம வந்து இந்த ரிசர்ச்சை இப்ப நம்ம பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது எல்லாமே கோல்டு ரேட்டு ஸ்டேபிளா மாறினது இல்லையா? அப்ப விலை ஏறுனது விலை இறங்குனது வரைக்கும் நம்ம வந்து பிரிக்கணும். வாட் எவர் அந்த சேஞ்சஸ் வரட்டும். எப்பெல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்றதை எடுத்துக்கிறதுக்காக இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இன்செர்ட்ல போயிட்டு பிவோட் டேபிள் டேபிள்ல போயிட்டு கிரியேட் கொடுப்போம். அப்படி கிரியேட் கொடுக்கும் பொழுது நம்ம இப்ப எந்த டேட்டாவை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, சந்திரன் எந்தெந்த ராசியில இருக்கும் பொழுது சந்திரன் ராசி எந்தெந்த ராசியில இருக்கும்போது கோல்டு விலையில் அதிக பிளக்சுவேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பார்க்கலாம், டேட்டா வச்சு பார்க்கலாம். அப்ப இங்க போயிட்டு நம்ம சந்திரன் ராசி இந்த ராசி எடுத்து நம்ம போடுறோம். ராசி போடுறோம். அதே மாதிரி இங்க போயிட்டு வேல்யூஸ்ல போயிட்டு ராசியை எடுத்து நம்ம போட்டோம்னா, ஸோ ஓவராலா வந்து நமக்கு வந்து கண்ணியில போகும் பொழுது வேரியேஷன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, மற்றதுல இருக்கிற மாதிரி சார்ட். ஸோ ராசியில இருக்கும்போது இப்படி இருக்கட்டும். இப்ப நம்ம இது வந்து சந்திரனோட இதை வச்சிருக்கிறோம்.
நம்ம அடுத்து போயிட்டு அந்த குருவோடது சூரியனோடது சொக்க தங்கம்னு நம்ம சொல்லிட்டதுனால சூரியன் எந்த ராசியில இருக்குதுன்ற காலத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். என்ன நான் வானா சொல்லிட்டு இருந்தா எடுத்து பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ஃபுல்லா இருக்கு எதுவும் சாப்பிட. ஓகே ஓகே இந்த சன் ஸ்டார் அப்படின்ற அந்த காலமும் ஓகே. டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுல சில காலம்ஸ் மாறி இருக்கு. Just adjust it. Test. ஓகே இப்ப இந்த சன் ஸ்டார் இருக்கு இல்லையா, சன் ராசி இருக்கு இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு வந்து 25/3/1968. ஓகே அப்ப இங்க இருக்குது பாருங்க 25/3/1968. சூரியன் எங்க இருக்கு? மீனத்துல இருக்கீங்க. ஓகே சோ டேட்டால போய் பாருங்க சூரியனோட ராசி எங்க இருக்கு? மீனத்துல இருக்கு. சரியா? அப்ப டேட்டா கரெக்ட். அப்ப இந்த சன் ராசி அப்படின்ற இந்த ஒரு காலத்தை நம்ம எடுத்துக்கோம். இந்த சன் ராசி அப்படின்ற அந்த காலத்தை எடுத்து நம்ம ரிசர்ச் பண்றதுக்கு என்ன பண்றோம்? பிவோட் டேபிள் போட்டுக்கிறோம் புதுசா. இன்சர்ட் பிவோட் கிரியேட். ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்? இங்க போயிட்டு சன் ராசி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறோம். ராசிங்க வந்துருச்சு. இந்த சன் ராசியை எடுத்து என்ன பண்றோம் நம்ம? இங்க வேல்யூஸ்ல ஓ நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. நம்ம நிறைய பண்ணணும். நான் உங்களுக்கு இந்த இந்த மாடியூலை ஃபுல்லா முடிச்சிட்டு கொடுக்கும் பொழுது நம்ம எதுக்கு வேணாலும் இந்த இந்த பேட்டர்ன்ஸ் அப்ளை பண்ற மாதிரி இது வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதாகி ஸோ அப்ப சூரியன் வந்து
நமக்கு வந்து மேஷத்துல இருக்கும்போது ஃபிளக்சுவேஷன்ஸ் கம்மியா இருக்கு, தங்கத்தோட ஃபிளக்சுவேஷன்ஸ். சூரியன் மகரத்துல இருக்கும்போது, சூரியன் சனி வீட்ல இருக்கும் பொழுது, சூரியன் புதன் வீட்ல இருக்கும்போது ஃபிளக்சுவேஷன் அதிகமா இருக்கு. சூரியன் குரு வீட்ல இருக்கும் பொழுது, சூரியன் கடகத்துல இருக்கும்போதும் ஃபிளக்சுவேஷன் இருக்கு. கும்பத்துல இருக்கும்போது ஃபிளக்சுவேஷன் கம்மியா இருக்கு, தனுசுல இருக்கும்போது கம்மியா இருக்கு, மிதுனத்துல இருக்கும்போது கம்மியா இருக்கு. அப்ப சூரியனோட ஃபிளக்சுவேஷன் வந்து தங்கத்தோட பாதிப்புல வந்து சூரியன் துலாம்ல இருக்கும் பொழுது, தனுசுல இருக்கும் பொழுது, மிதுனத்துல இருக்கும் பொழுது, மேஷத்துல இருக்கும்போது அதோட ஃபிளக்சுவேஷன்ஸ் கம்மியா இருக்கு, தங்கத்தோட ஃபிளக்சுவேஷன். மற்ற இடத்துல இருக்கும்போது தங்கத்தோட ஃபிளக்சுவேஷன் அதிகமா இருக்குதுன்ற மாதிரி நம்ம கணக்கெடுக்கணும். சரியா? அதே மாதிரி சில டேட்டாஸ் மட்டும் நம்ம எடுக்கலாம். இன்னும் நிறைய ஆங்கிள்ஸ்ல இது ரிசர்ச் பண்ணணும். இப்ப ஒண்ணு ஒண்ணா நான் பண்றேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஞாபகம் இருக்கிற வரைக்கும். இப்போ அடுத்து கோல்டை பொறுத்த வரைக்கும் குரு இல்லையா, அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த குரு காலம் எங்க இருக்கு, குரு ராசி இங்க இருக்கு. அப்ப இந்த குரு ராசியை நம்ம தனியா ஒரு இன்சர்ட் பண்ணணும். கிரியேட். அப்ப போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், குரு ராசி குரு மிதுனத்துல இருக்கும் பொழுது, குரு மீனத்துல இருக்கும் பொழுது, குரு மேஷத்துல இருக்கும்போது, ரிஷபம் விருச்சிகத்துல இருக்கும்போது ஃபிளக்சுவேஷன் கம்மியா இருக்கு. குரு சிம்மத்துல இருக்கும் பொழுது, தனுசுல இருக்கும் பொழுது, மகரத்துல துலாம்ல இருக்கும்போது ஃபிளக்சுவேஷன் அதிகமா இருக்கு. இந்த டேட்டா நமக்கு ஒரு ஷாக்கிங்கை கொடுக்குது. குருவோட மூவ்மெண்ட்ல வந்து குரு வந்து சில ராசிகள் இருக்கும்போது கோல்டோட ஃபிளக்சுவேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. வேற சன்னுக்கு பார்த்தப்ப நமக்கு இருந்ததை விட குருவுக்கு வந்து வித்தியாசமா இருக்கு. ஸோ இந்த இந்த டீட்டெயிலை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. நமக்கு இருக்கிற டேட்டாவுக்கு ஏன் வந்து மிதுனத்துல இருக்கும்போது கம்மியா இருக்கு, ஏன் மீனத்துல இருக்கும்போது இந்த டேட்டா சரியா அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா ட்ரில் டவுன் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இப்பதான் நான் மதியானத்துல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் இப்பதான் முடிஞ்சுது, ப்ரோக்ராம் தனியா எழுதுனேன். ஸோ இப்பதான் அதை முடிச்சிட முடியும். ஒரு 1 ஹவர் கிடைச்சிருந்துச்சுன்னா முன்னாடியே கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணிட்டு வந்திருப்பேன். கரெக்டாக 8 மணி ஆயிடுச்சு. ஸோ உங்க முன்னாடியே பக்கா மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜி நமக்கு கிடைக்குது, இது இன்ட்ரெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி கிடைக்குது. சரியா? அடுத்து நம்ம என்ன டேட்டாவை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னா, குருவோட வக்ரம். குருவோட வக்ரம், குரு கம்பஸ்ட், குருவோட அவஸ்தைகள். இந்த அவஸ்தைகள் அப்படின்றதுலாம் நம்ம பார்க்கலாம். அது நமக்கு என்ன ரிசல்ட்டை கொடுக்குதுன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பிளானட் குரு அவஸ்தை எங்க இருக்குது,
இந்த முழு அவஸ்தா வந்து இந்த இடத்துல வரணும்னா டிக் போட்டுக்கிறேன். சரி. ஏன்னா அவஸ்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம். சரி, ஃபர்ஸ்ட் குரு கிரத்தை எடுத்து பார்த்துக்கலாம். இந்த காலம்ஸ் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு கூட வரேன். நம்ம வந்து இந்த இதை பார்த்துட்டு வருவோம். இப்போதைக்கு இந்த ஷீட்ல இருக்குது இல்லையா? இந்த இந்த ஷீட் எங்களை எல்லாராலையும் ஓபன் பண்ண முடியுதா? இந்த நான் கொடுத்த லிங்கை முடியுதுங்க சார். இதை பார்த்தா உங்களுக்கு ஏதாச்சும் புரியுதா? ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு குறிப்பிட்ட நாள்ல 2% ஏறினதுல ஏதாச்சும் ஒரு புரியுதுங்க இன்டர்பிரேஷன்ஸ் எடுக்க முடியுதா? சங்ககிரி கணேஷ் சூரியன் உங்களோட சார். உங்களோட சூரியன் காமனா இன்டர்பிரேஷன் இருக்குங்க. சொல்லுங்க. ஆஹ் சூரியன் வந்து காமனா இருக்கு. புதன் கூடயே இருக்குங்க சார். அடிக்கடி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து சூரியன் சூரியன் சனி காம்பினேஷன். சூரியன் புதனோட தானே இருக்கும் எப்போதுமே. ஆமா ஆமாங்க சார். சூரியன் புதன் ம். சனி காம்பினேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுங்க சார். சூரியன் சனியோடையோ ராகுவோடையோ இருக்கும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமான பிளக்சுவேஷன்ஸ் ஏற்படுற மாதிரி தெரியுதுல்ல. ஆமாங்க சார். சூரியன் ராகு கூட நிறைய இடத்துல இருக்குது காம்பினேஷன், கரெக்டா? ஆமாங்க அது ஒரு பாயிண்ட் நான் நோட் பண்ணேன். ஆமாங்க சார். அதுக்கப்புறம் நான் நோட் பண்ண பாயிண்ட் வந்து மாந்தி பக்கத்துல இருக்கும் பொழுது கூட பிரச்சனைகள் வர மாதிரி பார்த்தேன். குரு ராகு கூட இருக்கும் பொழுதும் அந்த பிரச்சனைகள் வர மாதிரி பார்த்தேன். குரு ராகு காம்பினேஷன், சூரியன் ராகு காம்பினேஷன்ல பிளக்சுவேஷன்ஸ் இருக்குது பாக்குறேன். அது மாதிரி செவ்வாய் ராகு காம்பினேஷன்ஸ், சின்ன டவுட். சூரியன் சனி காம்பினேஷன்ஸ்ல எல்லாம் கூட இந்த சூரியனோ குருவோ பாவ கிரகங்களோட சேரும் பொழுதெல்லாம் இந்த பிரச்சனைகள் வரத பாக்குறேன். வருது. குருஜி ஒரு சின்ன டவுட். ஆஹ் அதாவது விலை ஏறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, விலை இறங்குறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்ப ப்ராப்ளம் நீங்க சொல்றது வந்து விலை இறங்குறதுங்கிறது நல்ல விஷயமா, விலை ஏறுறதுங்கிறது நல்ல விஷயமா? இப்ப நம்ம நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்ப நான் அதுக்கு என்ன பண்றேன், இந்த இந்த ப்ரோக்ராமையே வந்து உங்களுக்கு உடனே மாத்தி காட்டுறேன். ஓகே. அதுக்கும் நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி பண்ணி வச்சிருக்கிறேன். யோசிச்சேன், டைம் கிடைக்கல. இப்ப நான் பண்றேன். ஆக்சுவலி எப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்க நகை நிறைய வாங்கி வச்சிருக்கிறவங்களுக்கு விலை ஏறுச்சுன்னா சந்தோஷம், கையில இல்லாதவங்களுக்கு விலை ஏறுச்சுன்னா துக்கம். நீங்க யாருக்காக சொல்றீங்க ஏறுறதுங்கிறது நல்ல விஷயம்னு சொல்றீங்க? இப்ப நீங்க ட்ரபிள்னு சொல்றது வந்து அது யாருக்கானது? இருங்க, இப்ப இந்த ரிசர்ச்சை வந்து நம்ம ஏறும் போது என்ன நடக்குது, இறங்கும் போது என்ன நடக்கும் போது கிளியரா பார்க்கணும். அது வந்து பிளக்சுவேஷன் வந்து ஏறணும்னே இறங்கும் இல்லையா கோல்டுல? அது ஒரே சீக்வன்ஸா தானே நடக்கும். இப்ப ஏறி உடனே இறங்குது, அந்த ஆராய்ச்சியும் நம்ம செய்ய வேண்டியிருக்குது இல்ல? ஆமா ஆமா. இருங்க, இப்ப இபிஎல் லைட் கோல்டுன்னு போட்டிருக்கிறேன் இல்லையா? இது வந்து ரைஸ்ன்னு போடுறேன். ரைஸ் இப்ப இந்த காம்பினேஷன்ல நம்ம நிஃப்டிக்கெல்லாம் எடுத்துடலாம் டேட்டாவை போட்டு. ஒரு ப்ரோக்ராம் தான். எந்த டேட்டாவோட ஆராய்ச்சியும் இது நம்ம இந்த வாரம் இதை ஒழுங்கா எழுதி முடிச்சிட்டோம், எல்லா டேட்டாவையும் கோல்டுக்கு பண்ணிட்டோம்னா நம்ம நிஃப்டியோ இல்ல ரிலையன்ஸ், டாடா, அம்பானி எந்த கம்பெனி டேட்டாவை எடுத்தாலும் எப்ப ஏறிச்சு எப்ப இறங்குதுன்னு எடுத்து அதுக்குரிய ரிலேட்டட் வாட் இஸ் தட் அது அந்த அவங்களுடைய
மேட்ச் காம்பினேஷன் பிளானட் கிரகத்தை வச்சு நம்ம பாத்துக்கலாம். சரியா? உங்களுடைய ஜாதகத்தோட மேட்ச் பண்ணோம்னா ஓரளவுக்கு நமக்கு ஆமா ஆமா ஆமா, அதேதான் அதேதான். ஹலோ சார் சவுண்ட் வரல சார் உங்களது எக்கோ ஆகுது சார். சோ இப்ப நம்ம இங்க வந்து இங்க வந்து எல்லா ரெக்கார்டையும் போட்டிருக்கோம். ஏறினது இறங்குனது போட்டிருக்கோம். இங்க நம்ம என்ன ட்ரை பண்றோம், ஏறின ரெக்கார்ட்ஸ் மட்டும் போட ட்ரை பண்றோம். ஸ்கிரீன் தெரியல குருஜி, ஸ்கிரீன் தெரியலையா? தெரியல. ஆமாங்க. இப்ப தெரியுதா? இப்ப தெரியுது, இப்ப தெரியுது. சோ இப்ப இது வந்து விலை ஏறின காம்பினேஷன் மட்டும். சரியா? இது வந்து விலை ஏறின காம்பினேஷன் மட்டும். இன்னொன்னு வந்து விலை இறங்கின காம்பினேஷன் மட்டும் போடுறேன். அப்ப தனித்தனியா நீங்க ஆராய்ச்சி பண்றதுக்கு வசதியா இருக்கும். நாளைக்கு பண்ணுங்க. நாளைக்கு எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணிட்டு வாங்க. நானும் ஆராய்ச்சி பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற சாஃப்ட்வேர் டூல்ஸ்ல, அதாவது இந்த ட்ரேடிங் டூல்ஸ்ல எல்லாம் இந்த கிராஃப் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். நம்ம அஸ்ட்ராலஜியோட பண்றதுனால, ப்ரோக்ராம் எழுதுறதுனால ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். போக போக பழகிடும். சரியா? ஒரு ஒரு 2, 3 இது பண்ணிட்டோம்னா உங்களுக்கு நீங்களே ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு நிறைய நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். புரட்டாசி மாசத்துல, அதுக்கப்புறம் ரெவென்யூ கிளாஸ் அப்படி இப்படின்ட்டு அடிப்படையெல்லாம் கொடுத்துருக்குறேன். அதெல்லாம் படிச்சீங்கன்னா நீங்க எல்லாம் கண்டிப்பா ஜோசியம் தெரியாதவங்க கூட இந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்ணணும். அதுதான் இந்த கிளாஸோட நோக்கம். ஸோ இது வந்து டவுன்னு ஒண்ணு. வெறும் இது வந்து ஃபர்ஸ்ட் இபி எலைட் கோல்டு ரிசர்ச்ன்றது எல்லாமே இட்ஸ் a mixed of இது வந்து இட்ஸ் a mixed of the above one. Above URL is up and down all records 2% of gold fluctuation. அடுத்து கொடுத்துருக்கிற URL வந்து உங்களுக்கு the following is rice, gold rice. The following gold down. கொஞ்சம் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கும் எல்லாரும். அப்படியே வந்து சரி. சைடுல இருக்க முடியாது. நீங்களும் வந்து ஆக்டிவா ரிசர்ச் எல்லாம் பண்ணணும். நான் கொடுக்குற டேட்டால. சரியா?
ஸோ இப்போ இந்த 3 ஸ்க்ரீனையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த 3 ஸ்க்ரீனையும் ஓப்பன் பண்ணிட்டு ஆராய்ச்சி பண்ணுங்க. இந்த எல்லா ஜாதகத்தையும் இங்க கிளிக் பண்ணீங்கனாலே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். சரியா? இதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த கோல்டு லாகினுக்கு மட்டும் உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட் தரேன். வேற யாருக்கும் குடுக்காதீங்க. சர்வர ஹேக் பண்ணிட்டாங்க அன்னைக்கு. இருந்தாலும் உங்கள நம்பி குடுக்குறேன். இது சார் சந்திரன் வந்து காலப்புருஷ தத்துவத்துக்கு 10 பாண்டுல இருக்கும்போது கம்மியாகுதுங்க சார். யாரு பேசுறீங்க? கணேஷா? கணேஷ் பேசுறேங்க சார். அதே மாதிரி 9ஆம் இது தனுசுல இருந்து மகரத்துக்கு போகும்போது அது வெட்டு ராசியில இருக்கு இல்லைங்க சார், அப்போ வந்து கம்மியாகுதுங்க. ம், ம். அதே அதே மாரி மாதிரி இந்த எக்ஸெல் ஷீட்டையும் குடுத்தரட்டா? நான் பண்ண எக்ஸெல் ஷீட்டையும் ஷேர் பண்ணிறட்டா? மேபி அத வச்சு நீங்க ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஒரே நிமிஷம் கணேஷ். நான் அந்த டேட்டா ஷேர் பண்றேன். ஆ ஆ ஸோ இத வச்சுட்டு நாளைக்கு நீங்களும் ரிசர்ச் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு இன்னும் சம் அடிஷனல் ரிசர்ச் டேட்டாவோட வரேன். சொல்லுங்க கணேஷ். நீங்க பார்த்ததுல என்ன கண்டுபிடிச்சீங்க? ஹலோ? அதாவது கா நம்ம ஆ. சந்திரன் வந்து இப்ப கா மேசத்துக்கு, அதாவது காலப்புருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 10 பாண்டுல பயணிக்கும் போது கம்மியா வராருங்க சார். அந்த டேட்டால பார்த்தீங்கன்னா. கம்மியான டேட்டாலயா? ஆமாங்க. கோல்டு டவுன்லயா? ம். ஆமாங்க சார். ம். அதே மாரி பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவத்திலிருந்து 10ஆம் பாவம் போகும்போது, அந்த ம். வெட்டு ராசியில பயணிக்கும்போது கம்மியா வராருங்க. அங்க 10க்கு போகும்போது. ம். அதே மாரி 10லிருந்து அந்த இது வந்து கொஞ்சம் அதிகமாகுதுங்க. 11க்கு 10லிருந்து 10ல இதுல போகும்போதே அந்த அந்த நட்சத்திரத்திலருந்து அந்த நட்சத்திரத்துக்கு போகும்போது கொஞ்சம் அதிகமா வராருங்க. சனியோட வீட்டுகளுக்கு போகும்போது அவரு ஃப்ளக்சுவேஷன் ஆகுறாருன்றீங்களா கோல்டு? ஆமாங்க சார். ம். பாருங்க இது ஒரு பெரிய ஆராய்ச்சி. இது கொஞ்சம் அழகா பண்ணுங்க. நான் டேட்டாவ குடுத்துட்டேன் வேல மெனக்கெட்டு. ம். எல்லாரும் பண்ணிட்டு நாளைக்கு எக்ஸர்சைஸ் மாரி வாங்க. கூடுமான வரைக்கும் ஏதாச்சும் ஒரு இண்டிகேஷன் 4 இண்டிகேஷன் கரெக்ட்டா பார்த்தோம்னா, அத ஃபியூச்சர்ல ம். பிரெடிக்ட் பண்ணி வந்துச்சுன்னா, நம்ம நம்ம தான் பிஸ்தா. சரியா? தங்கத்த நம்ம சரிங்க. கண்டுபிடிச்சோம். ஸோ இறங்குறது தனியா குடுத்துட்டேன். ஏறுறது தனியா குடுத்துட்டேன். மொத்தமா குடுத்துட்டேன். டேட்டாவ தனியா குடுத்துட்டேன். அது பிவோட் டேபிள்ல நாளைக்கு போட்டுட்டு நானும் வரேன். ஸோ வேற என்னென்னலாம் பார்க்க முடியுமோ, வேற வேற ஆங்கிள்லலாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லா இத எடுத்துக்கோங்க. நாளைக்கு நைட் வந்து ரெவென்யூ ரிசர்ச் புரோகிராம்க்கு கிளாஸ் குடுத்துருக்கிறேன். அதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நாளன்னைக்கு நைட் வந்து நம்ம திருப்பி ஆஸ்ட்ரோ ட்ரேடிங் வருவோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இது பண்ணுவோம். இந்த நம்ம WhatsApp குரூப்ப வந்து ஹேக் பண்றாங்கல்ல, அது அது வந்து ஹேக் பண்ணவங்க இந்த WhatsApp குரூப்புக்குள்ள இந்த பிட்காயின் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மென்ட்ன்னு ஒரு WhatsApp குரூப்புக்குள்ள இந்த லிங்க குடுத்து தான் அத ஹேக் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போன ஞாயிற்றுக்கிழமை இந்த பாண்டிச்சேரி குரூப் இந்த வருமானம் குறித்த ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணாங்கல்ல. கன்டினியூஸா அந்த மெசேஜ போட்டு. ஸோ தோஸ் பீப்பிள் இத வந்து நம்ம ம். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லுங்க. யார் இந்த பிட்காயின் குரூப்ல இந்த மாரிலாம் வேல பார்க்குறாங்க? யாராச்சும் டிப்ஸ் குடுக்குறவங்களுக்கு சிறப்பு பரிசு குடுக்கப்படும். கார்த்தின்னு சொல்லிட்டு அ. 272 அந்த இதுல வந்திருக்கு. ம். ஐஎஸ்டில. இல்ல அதுலேருந்து தான் அதுதான். ஸ்டார்ட் ஆயிருக்கு. ம், ம், ம். அவரே தான் மாறி இதாக தான் போட்டிருக்காரு. ஒரு ம். முன்னொரு இதை வந்து திருப்பி வரணும். இந்த ரெண்டையும் மட்டுமே ஃபுல்லா போட்டிருக்காரு. ம். 230 டைம்ஸ். ஸோ வி நீட் டு ஃபைண்ட் தட் பெர்சன். அவர் யாருன்றத கண்டுபிடிச்சு நம்ம அவருக்கு ஒரு தக்க பாடத்த ஃபோன் நம்பர் இருக்கு கற்பிக்கணும். சார். ஃபோன் நம்பர் இல்ல அதான் அந்த குரூப்ப நான் அதனால தான் டெலீட் பண்ணாம வச்சிருக்கிறேன். இது ம். ஏன் இப்படி பண்றாங்க? இந்த குரூப்ல போய் எதுவும் கான்டாக்ட் நம்பர்லாம் இல்ல. பை சான்ஸ் இத யாராச்சும் இந்த குரூப் யாராச்சும் பிட்காயின் யூஸ் பண்றவங்க இது என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? அது பாருங்க. ஒண்ணும் அர்ஜென்ட் இல்ல. ஸோ அது ஒண்ணு பாருங்க. இந்த ரிசர்ச் பண்ணிட்டு வாங்க. நான் இன்னும் நெறைய புரோகிராம்ஸ் எழுதிட்டு இருக்கிறேன். இந்த வாரம் ஃபுல்லா புரோகிராம்ஸா தான் நம்ம குடுப்போம்.
ஆக மொத்தம் நம்ம அஸ்ட்ராலஜிக்கலா ஷேர் மார்க்கெட்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றதை தான் பார்க்குறோம். ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை எனக்கு. நான் பொறுமையா தான் போறேன். அர்ஜென்ட்டா பண்ணணும்னு இல்லை. இந்த மாசம் ஃபுல்லாவே நம்ம நிறைய நவம்பர் மாசம் ஃபுல்லாவே நம்ம முழுக்க முழுக்க கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி அஸ்ட்ராலஜி ரிசர்ச், உங்களோட பர்சனலைஸ்ட் ரிசர்ச், பொதுவான டேட்டா ரிசர்ச் தான் பண்ணுவோம். அதனால இந்த மாசம் முடியறதுக்குள்ள வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம இந்த ஷேர் மார்க்கெட்ல பிளானட்டரி இன்ஃப்ளூயன்ஸை நேரோ டவுன் பண்ணி சில பாயிண்ட்ஸை எடுக்கலாம். அது வந்து அதை முடிச்சுட்டு தான் இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். அது வரைக்கும் இந்த வகுப்பை நிறைவு செய்ய மாட்டோம். ஸோ தொடர்ந்து நான் மட்டுமே பண்ணாம நீங்களும் வந்து ஆக்டிவா வந்து நான் கொடுக்குற இந்த இன்புட்ஸ் எக்ஸசைஸை பண்ணிட்டு உங்களோட சைட்ல இருந்து இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் வரும்போது நடக்குதுன்ற அந்த ஒரு அவுட்புட்டோட வாங்க. ஒரு 1 hour ரிசர்ச் பண்ணீங்கன்னா போதும். கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் மாதிரி இன்னைக்கு கொடுத்த டேட்டாவை எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை பண்றதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறேன். அந்த எஃபர்ட்டுக்கு நீங்களும் ஒரு 1 மணி நேரம் போட்டு ஆராய்ச்சி பண்ணி வந்தீங்கன்னா தான் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க ஒரு 4 பாயிண்ட் சொல்ல, நான் திருப்பி அதுல ஒரு கவுண்டர் சொல்ல, ஏதோ ஒன்று நம்ம நேரோ டவுன் பண்ணி எடுக்கலாம். நியூமராலஜிக்கலி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி கூட ஒரு ஐடியா வச்சு ப்ரோக்ராம் எழுதிட்டு இருக்கிறேன். அதை வந்து நான் வெட்னஸ்டே கிளாஸ்ல கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கோல்டுல என்னென்னலாம் ரிசர்ச் பண்ண முடியுமோன்றத நாளைக்கு நாளன்னைக்குள்ள வந்து இந்த கோல்டு இந்த ரிப்போர்ட்டை எப்படிலாம் ஃபைன் டியூன் பண்ண முடியும்ன்றதை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த சேம் பேட்டர்னை வச்சு நிஃப்டி வேற என்னென்னலாம் காமனா இருக்குதோ அதோட சேஞ்சஸ் எப்படி நடக்குது, பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்ல எப்படி இறங்குது ஏறுது, எனர்ஜி கம்பெனிஸ்ல எப்படி ஏறுது இறங்குதுன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த ஒவ்வொரு வெர்டிக்கல்ல ஷேர்ஸ் ஏறுறது இறங்குறது மாதிரி டேட்டாவை எடுத்து அந்த பர்டிகுலர் டேட்ஸ்ல பிளானட்டரி பொசிஷன் என்ன மாறுது, குறிப்பிட்ட சந்திரன் மாறும் பொழுதெல்லாம் செவ்வாய் மாறும் பொழுதெல்லாம் எந்த ஸ்டாக் அஃபெக்ட் ஆகுது, புதன் மாறும் பொழுதெல்லாம் எந்த ஸ்டாக்ஸ் அஃபெக்ட் ஆகுதுன்ற மாதிரி எல்லாம் கூட நம்ம டேட்டாஸ் எடுக்கலாம். இப்போ ஒவ்வொரு குறிப்பிட்ட மாசத்துல இந்த மாத ராசிகள்ல பிளானட்ஸ் போகும் பொழுது இந்த விஷயங்கள் காமனா மாறுச்சுன்னா அப்ப நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னை ரெடி பண்ணலாம் இல்லையா? அதெல்லாம் நம்ம நேரோ டவுன் பண்ணுவோம். ஸோ ஒரு பிக் ரிசர்ச்சுக்கு நம்ம போறோம். அதுக்கான ப்ரோக்ராம்ஸை நம்ம எழுத ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னும் டீட்டெயிலாக பண்ணுவோம். நாளைக்கு ரெவென்யூ ரிசர்ச் ப்ரோக்ராமுக்கு வாங்க. நாளன்னைக்கு வந்து இந்த ப்ரோக்ராமை இன்னும் ஆப்டிமைஸ்டா இன்னும் ஒரு ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட்டோட நம்ம வருவோம். வித் மோர் இன்புட்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த கிளாஸ் இதோட வைண்ட் அப் பண்ணலாம். நாளைக்கு வந்து நீங்க ரெடி பண்ணிட்டு வாங்க, படிச்சுட்டு வாங்க. குருஜி 1 minute என்னுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டுமா? பண்ணுங்க ப்ளீஸ். இப்போ நான் இதுல சாட் ஜிபிடில இதுல போட்டு பார்த்தேன். போட்டால இந்த மாதிரி வருது. Some believe that astrology can influence gold prices and decisions prospects during gold rushes. Financial analysts and astrologists have noticed that certain planetary alignments coincides with the shifts in gold prices. Some say that cosmos directly impacts the precious metal market. Here are some astrological factors that are said to influence gold prices. Bullish signs: when the sun is in Libra, Bharani or Kritika Nakshatra, or when Mercury, Jupiter or Venus are in Leo, gold prices may rise. When Jupiter is Sagittarius or Capricorn, or when Sun retrogrades, or when Venus is in Jyeshtha, Punarvasu Nakshatra, gold prices may fall. Gold price is also determined by supply and demand. Supply demands on the volume of production recycling, while demand depends on a demand for physical gold, financial gold. Other factors that can affect gold prices include a strong dollar, rising interest, low inflation, excess supply, reduced demand, investor sentiment. இந்த மாதிரி இதையும் கூட போட்டு பார்க்க சொல்லலாம் குருஜி. இந்த மாதிரி ஆமா விஷயங்கள் ஆமா அதுதான். இந்த மாதிரி அவங்க கொடுக்குற வெவ்வேறு இன்புட் எடுத்து நம்ம ஆல்ரெடி இப்ப அந்த டேட்டாவை கொடுத்துட்டோம் இல்லையா? இப்ப அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் சொல்றாங்க, கிருத்திகை நட்சத்திரத்துல போகும்பொழுது குறையும்ன்ற மாதிரி சொல்றாங்கன்னா பரணி கிருத்திகத்துல வந்து என்ன எவ்வளவு இம்பாக்ட் இருக்குதுன்னு பாருங்க. அது மாதிரி கேப்ரிகான் சாஜிட்டோரியஸ்ல ரைஸ் ஆகுதான்னு அந்த சாம்பிள் ஹாரோஸ்கோப்ல பாருங்க. கவுண்ட் அதிகமா இருக்குது, இதுவும் அதுவும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு வாங்க. அதான் அன்னைக்கு. ஓகே, தேங்க்யூ. ஸோ நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஒரு நிமிஷம் சார், இந்த எக்ஸல் ஷீட் ஓபன் பண்றதுக்கு எப்படி சார் பர்மிஷன் கேக்குது? பர்மிஷன் நான் உடனே கொடுத்துருவேன் சார். நீங்க ரைஸ் கொடுங்க, நான் இமீடியட்டா கொடுக்குறேன் அப்படியே ஆன்லைன். ஓகே. யார் யாரெல்லாம் ஆன்லைன்ல இருக்கீங்களோ கொடுங்க, நான் வந்து இப்போ இமீடியட்டா கொடுக்குறேன். சார் 3 ஃபைல் இருக்கு. ஃபர்ஸ்ட் சிஎஸ்வி என்ன சார், செகண்ட் சிஎஸ்வி என்ன, தேர்ட் சிஎஸ்வி என்ன சார்?
அதான் ஃபர்ஸ்ட் சிஎஸ்வி வந்து அதான் இங்க ஸ்கிரீன்ல 5 ஷீட் இருக்கிறதுல வந்து எல்லா டேட்டாவும் இருக்கு. அந்த ஓபன் பண்ணுங்க, எந்த சிஎஸ்வில வந்து 5 டேட்டா இருக்குதோ அதுல எல்லாமே இருக்கு. ஒரு சிஎஸ்வி வந்து வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ்ல இம்போர்ட் பண்ண டேட்டா. அத நீங்க இது பண்ண வேணாம். திருப்பி ஸ்கிரீனை வேணா காமிக்கிறேன் நானு. எந்த ஃபைல் நீங்க பாக்குறீங்கன்னு தெரியல. R1M ஹிஸ்டாரிக் கோல்ட் பிரைஸ் டேட்டா 5 அதுதான் அது வந்து அது ரா டேட்டா. R1M ஹிஸ்டாரிக் டேட்டான்றது ரா டேட்டா ஃபர்ஸ்ட் ஷீட். செகண்ட் ஷீட் வந்து நான் ஒர்க் பண்ணது. தேர்ட் ஷீட் வந்து பாசிட்டிவ் மட்டும் அடுத்து நெகட்டிவ் எடுத்தது. அதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போட்டது. இந்த ஷீட்டை யூஸ் பண்ணுங்க. இந்த R1M ஹிஸ்டாரிக் கோல்டு பிரைஸ் டேட்டா 5 அதை யூஸ் ஓகே பண்ணுங்க சார். போதும். ஓகே ஓகே ஓகே. அந்த ஒரு ஷீட் யூஸ் பண்ணா போதும். அந்த ஒரு ஷீட்டை யூஸ் பண்ணா போதும். ஓகே. ஓகே. சுப்பிரமணியம் சார், நீங்க கொஞ்சம் நாளைக்கு ரிசர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த டேட்டாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் கிராண்ட் பண்ணிட்டேன் பர்மிஷனு. ஓகே சார். அது மாதிரி வேற யாருக்கு கொடுத்துக்க, எல்லாருக்கும் நான் கொடுத்துட்றேன். கண்ணு முன்னாடியே கொடுத்துட்றேன். நானும் ரெக்வஸ்ட் பண்ணிருக்கேன் சார். பார்த்துக்கோங்க, நான் கொடுத்துட்றேன் உடனே. பார்த்துக்கோங்க. ஜெயக்குமார் சார், வேற யாருக்காச்சும் வரலன்னா போட்டுருங்க. நான் இப்பயே ஆக்சஸ் கொடுத்துட்றேன். எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு சார். ஓப்பன் ஆயிடுச்சுன்னா சரிதான் சார். ஆமா, சங்ககிரி கணேஷ் உங்களுக்கு வேணும்னா ரெக்வஸ்ட் கொடுங்க. வேற யாருக்காச்சும் ரெக்வஸ்ட் வேணும்னா கொடுங்க. ஏய் ஓகே. இப்போ இந்த இது கோல்டு இது வந்து நம்ம லாகின் பண்ணுமா சார்? அது உள்ள டைரக்டா உள்ள போயிட்டா அப்படியே வந்து போய் பாக்குறதா இருந்தா பாருங்க, நான் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன்ல. இல்ல சார், இது கேக்குறேன். எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன் கோல்டு இது அதான் கொடுத்துருக்கிறேனே, குரூப்ல போட்டிருக்கிறேனே. ஓகே. சரி, நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ரெவென்யூ ப்ரோக்ராம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அதுல உங்க பர்சனல் ஜாதகம் ஏதாச்சும் கேட்கணும்னா கூட கேட்டுக்கோங்க. ஓகே சார். தேங்க்யூ. அது எத்தனை மணிக்கு சார்? காலையில 10 மணிக்கு போட்டுருந்தீங்களா சார்? இல்ல 8 மணிக்கு நாளைக்கு இதே டைம் தான் போட்டுருக்கு. ஓகே 8 to 10. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல ட்ரேடிங் கிளாஸ் போடுவோம். ஓகே. தேங்க்யூ.